இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த இம்ப்ளான்ட் ப்ராஸ்தசிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்க்ரூ ரிட்டைன் ப்ராசஸஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு டைனி ஸ்க்ரூஸ் தான் வந்து அந்த இம்ப்ளான்ட்டோட போய் கனெக்ட் ஆகும். அந்த டைனி ஸ்க்ரூஸோடைய காம்போனன்ட்ஸு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கா, அந்த க்ரவுன்ஸோடைய குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அந்த க்ரவுன்ஸ் வந்துட்டு பேசிவாக சீட் ஆகணும், ஆக்டிவாக சீட் ஆகக்கூடாது. ஸோ அதோடைய கடிமானத்தையும் செக் பண்ணுவோம், அதாவது அக்ளூஷனை செக் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்த அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்தாங்க. ஹீலிங் அபார்ட்மெண்ட் கழட்டிட்டு இந்த க்ரவுன் வந்து பேஷண்ட் மவுத்தில் ட்ரைன் பண்ணி பார்த்தோம். ஸோ பேஷண்ட் மவுத்லேயும் பேசிவாக சீட் ஆகணும். ஒன்ஸ் சீட் ஆன பிறகு ஸ்க்ரூஸ் வந்து ரெக்கமெண்ட் டார்க்கில் வந்து நாங்கள் டைட்டன் பண்ணிட்டோம். ஸோ டைட்டன் பண்ணிட்டோடனே கரெக்டான ஒரு கடிமானம் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன், ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்ஸ் கொடுத்து ப்ராஸ்தசிஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ப்ராசஸஸில் சிமெண்ட் எதுவுமே இல்லை, இது சிமெண்ட் ரீட்டைன் ப்ராசஸ் இல்லை, இது வந்து ஸ்க்ரூ ரீட்டைன் ப்ராசஸ்னால் ஸோ இவங்க இமீடியட்டாக இது வந்து பயன்படுத்தலாம், சாப்பிடலாம்.